ஆனால் எங்கள் அண்ணன் அண்ணாமலைகிட்ட இருந்து தான் நாங்கள் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இப்போ ஏற்றிக்கிறோம். கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகணும், தன்னம்பிக்கை அதிகமாகணும்னா அண்ணாமலை வீடியோ தான் பார்க்கணும். ஏன்னா பெரிய மாநாடுங்க, திருச்சியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் சேரோட அவ்வளோ பெரிய கலந்துரையாடல், நாற்காலி கூட அவ்வளோ பாசமாக பதிவாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்க இப்படிங்க ஐயா முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே. இந்த யூடியூப்ல ப்ரொஃபஸர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு போர்டை அழிப்பார். யூடியூப்ல முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் கேட்பாரு, எல்லாம் எழுதிட்டீங்களா, நான் அழிச்சிருட்டுமா அப்படின்னு கேட்பாரு. அவராக நினச்சிக்குவார் முன்னாடி யாரோ இருக்காங்கன்னு. அதே மாதிரி எங்கள் அண்ணன் முன்னாடி யாருமே இல்லைனா கூட, ஐயா உங்கள் ஓட்டு பிஜேபிக்கு தானேங்க ஐயா, ஆமாம். உங்கள் ஓட்டு பிரதமருக்கு தானேங்க ஐயா, ஆமாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும், என்னம்மா நீ தீக்கால இருக்க அவரை அண்ணன்ற அப்படின்னு சொல்லி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு அவர் பிஜேபியில் இருக்கலாம், ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடு மேய்க்க வந்திருக்கலாம், எல்லாமே சரி. ஆனால் அவரை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு திட்டமும். அதனால எப்படி பார்த்தாலும் அவர் எங்க அண்ணன் தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலுமே அவர் ஆரியம் அல்லாத திராவிட இனத்தை சார்ந்த, இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர் அல்லாத எங்க அண்ணன் அண்ணாமலை தான். அவர் இருக்கிற இடம் வேணா வேறையா இருக்கலாம். இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. ஒன்றிய அமைச்சர் நமது குடும்பம்னு சொல்லுவேன், நீங்க மோடி குடும்பம்னு சொல்லணும்னாரு. இப்ப அடுத்த நாள் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, நமது குடும்பம் மோடி குடும்பமா இருக்கட்டும், யாராவது இங்க இருக்க யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது தெருவில் நடந்து வரக்கூடாதுன்னு ஆணிகளை நிரப்பி சாலைகள் அமைப்போமா? யாராவது ஒருத்தர் கான்கிரீட்டை அமைச்சு அவர்களெல்லாம் வராம தடுப்போமா? யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவோமா? யாராவது குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க அவர்களெல்லாம் வராமல் இருப்பதற்காக மிகப்பெரிய வேலிகளை, கம்பி வேலிகளை அமைப்போமா? இன்னைக்கு இந்தியாவில் தலைநகரத்தில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நமது குடும்பம் மோடி குடும்பம்னு சொன்னீங்களேயா, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை போராடுவதற்கு அனுமதிக்காமல் ஆணிகளையும் கம்பிகளையும் கான்கிரீட் வேலிகளையும் போடக்கூடிய பிரதமர் எங்கள் குடும்பமாக ஒருபோதும் இருக்க முடியாது என்று விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் மட்டுமா சொல்றாங்க, பெரிய அளவுல இவர் பிரதமர் துவாரகாக்குள்ள போனாரு அப்படின்னாங்க. அவரை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ தான் எல்லாமே. ஒவ்வொன்றும் ஒரு ரகமான மேஜிக் ஷோ. அதில் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன பண்ணாருன்னா, நான் துவாரகாக்குள்ளே போகிறேன், இது புதைந்து கடந்த இடத்தை நான் தான் கண்டுபிடித்தேன்னு உள்ளே போனார். இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, எல்லாம் பண்ணுறீங்களே, டெல்லியில் இருந்து உங்கள் வீட்டில் இருந்து மணிப்பூர் அப்படின்றது பிரதமராக இருக்கக்கூடிய உங்களால் எங்கள் பெண்கள் அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட போது, 2 பேர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்ட போது, இழுத்து வரப்பட்ட போது, இங்க இருக்கக்கூடிய இந்தியாவின் பெண்கள் 2 பேர் அவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவித்த போது, நமது குடும்பத்தில் அவர்கள் ஒருவர் என்று நினைத்து போகாத மோடி ஒருபோதும் தமிழ்நாட்டு பெண்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கவே முடியாது என்பதை நாம் உரக்க சொல்ல வேண்டும். என்னென்ன கதை சொல்றாங்கங்க. ஆதரவற்றோர் எல்லாம் என்னுடைய சொந்தங்களை இப்படிதான் நீ நடுரோட்டில் நிக்க விட்டுருப்போமா? சொந்தங்களை இப்படிதான் படிக்காதுன்னு சொல்லி 3வது 5வது 8வதுக்கெல்லாம் பொது தேர்வு இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு அடுத்த வருஷம் கேட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். யாராவது சொந்த அப்பா தன்னுடைய பிள்ளை ஃபெயில் ஆகி மண்பாண்டம் செய்ய போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆகி எலக்ட்ரிக்கல் வேலை கத்துக்க போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆயிட்டு மரம் ஏற கத்துக்க போனோம், சொந்த பிள்ளை ஃபெயில் ஆகி விஸ்வகர்மா யோஜனால செருப்பு தைக்க போகணும்னு நினைப்பாங்களா? ஆனால் இந்த பிரதமர் மோடி நினைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் சொந்தங்கள் கிடையாது. உண்மையாகவே பிரதமருக்கு யார் சொந்தக்காரவங்க? 2 பேர் தான். இங்கே வந்த உடனே சகோதரி மேயர் அவர்கள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய புத்தகம். அருந்ததி ராய் தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க, இந்தியாவில் 2 தான் நடக்குது. 2 குஜராத்திகள் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள், 2 குஜராத்திகள் இந்தியாவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யார் 2 பேர் விற்கிறா? அமித்ஷாவும் மோடி 2 குஜராத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. அம்பானி அதானி என்ற 2 குஜராத்தி இந்தியாவை வாங்கிட்டு இருக்காங்க. அம்பானியும் அதானியும் தான் மோடியின் சொந்தங்களை தவிர தமிழ்நாட்டு மக்களோ இந்தியாவின் மக்களோ மோடியின் சொந்தக்காரர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது.